ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஸ்ரீமத் பகவத்கீதையில் அடுத்த சாப்டர் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னா பகவத்கீதையில் உன் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, அந்த பகுதியை பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் கீதையோட மிக முக்கியமான பகுதியில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதாவது கடந்த பகுதியில் நாம் ஒரு மிகப்பெரிய உண்மையை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நாம் இந்த உடல் அல்ல, நாம் அழியாத ஆன்மா என்று அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் விளக்கினார். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கேள்வி இங்கே வருது. என்ன கேள்வி? நான் ஆன்மா என்றால் நான் ஏன் வேலை செய்யணும்? நான் ஏன் படிக்கணும்? நான் ஏன் கஷ்டப்படணும்? எல்லாவற்றையும் விட்டுட்டு அமைதியாக இருந்தால் போதாதா? இந்த கேள்வி தான் அர்ஜுனனுக்கும் வந்துச்சு. அப்போது கிருஷ்ணர் சொன்ன பதில் தான் இன்று நாம் பார்க்க போகக்கூடிய பாடம். உன் கடமையை செய், ஆனால் பலனில் பங்கு கொள்ளாதே. இதை தான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்னார். ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் வாழ்க்கையில் ஒரு தவறு செய்கிறோம். நாம் செயல்களில் கவனம் செலுத்துறதில்ல, பலனில் தான் அதிக கவனம் செலுத்துகிறோம். மாணவன் படிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பே நான் பாஸ் ஆவேனா என்று யோசிக்கிறான். அதே போல் ஒரு வியாபாரி தொழில் ஆரம்பிப்பதற்கு முன்பே லாபம் வருமா என்று பயப்படுகிறார். அதே போல் யூடியூப் சேனல் தொடங்குகிறவர் வீடியோ போடுவதற்கு முன்பே எத்தனை வியூஸ் வரும் என்று யோசிக்கிறார். இதனால் என்ன ஆகிறது? பயம் வருது, பதற்றம் வருது, ஏமாற்றம் வருது. ஆனால் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ செயலில் மட்டும் கவனம் செலுத்து, பலனை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு கிருஷ்ணர். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விவசாயி விதை விதைக்கிறார். அவர் மழையை கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. காற்றை கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. ஆனால் விதையை விதைப்பது அவரது கடமை, அதை அவர் செய்கிறார். அதே போல் நம் கையில் இருப்பது செயல் மட்டுமே. முடிவு நம் கையில் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாணவன் தேர்வு எழுதுகிறான். அவன் செய்ய வேண்டியது என்ன? நல்லா படிப்பது, கவனமாக எழுதுவது, அதுதான். ஆனால் பல நேரங்களில் முடிவு வரும் முன்பே அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். இதனால் படிப்பிலே அவனது கவனம் குறையுது. கிருஷ்ணர் சொல்கிறார், முடிவை பற்றி அதிகம் கவலைப்படாதே, உன் முயற்சியை முழுமையாக செய் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஒரு பாடத்தை வாழ்க்கையில் கடைபிடித்தால் நமக்கு மன அமைதி பல மடங்கு அதிகரிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. நாம் தோல்வியால் அதிகம் கஷ்டப்படுறதில்லை, எதிர்பார்ப்புகள் நிறைவேறாததால் தான் நாம் கஷ்டப்படுறோம். அதிக எதிர்பார்ப்பு அதிக ஏமாற்றத்தை தருது. ஆனால் கடமையை மட்டுமே நினைத்து செயல்பட்டால் ஏமாற்றம் குறையும், மன அமைதி அதிகரிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணர் சோம்பேறித்தனத்தை கற்றுக் கொடுக்கலை, எதுவும் செய்யாதே என்றும் சொல்லலை. மாறாக முழு முயற்சியுடன் செய், ஆனால் பலனில் அடிமையாக்காதே அப்படின்னு சொல்கிறாரு கிருஷ்ணர். இது மிகவும் பெரிய வித்தியாசம். கடமையை செய்வது யோகம், கடமையை தவிர்ப்பது யோகம் அல்ல. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தாய் தனது குழந்தையை வளர்க்கிறாள். அவள் தினமும் அன்பு செலுத்துகிறாள். அவள் ஒவ்வொரு நாளும் நான் இதற்கு என்ன பலன் பெறுவேன் என்று கணக்கு பார்க்கறதில்ல. அன்போடு தனது கடமையை செய்கிறாள். அதுதான் கர்மயோகம். ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது அவரது கடமை. ஒரு மருத்துவர் நோயாளியை காப்பாற்றுகிறார். அது அவரது கடமை. ஒரு காவலர் நாட்டை பாதுகாக்கிறார். அது அவரது கடமை. ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒரு கடமை இருக்குது. அதை நேர்மையாக செய்வதே உண்மையான ஆன்மீகமாக கருதப்படுது. ஃப்ரெண்ட்ஸ், இன்று உலகத்தில் பலருக்கும் மன அழுத்தம் அதிகமாக இருப்பதற்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா? பலனை கட்டுப்படுத்த முயற்சி செய்வது தான். ஆனால் உண்மை என்ன? நாம் செயலை மட்டுமே கட்டுப்படுத்த முடியும், முடிவை அல்ல. அதனால் இன்று முதல் ஒரு முடிவு எடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னுடைய கடமையை சிறப்பாக செய்வேன், முடிவை பற்றி தேவையில்லாமல் கவலைப்பட மாட்டேன் என்று. அப்போது வாழ்க்கை மிகவும் இலகுவாக மாறும். ஃப்ரெண்ட்ஸ், கீதையின் இந்த பாடம் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்டது. ஆனால் இன்றும் அதே அளவு பொருத்தமாக இருக்கிறது. படிக்கும் மாணவர்களுக்கும் சரி, வேலை பார்க்கும் மனிதர்களுக்கும் சரி, தொழில் செய்பவர்களுக்கும் சரி, குடும்பத்தை கவனிக்கக்கூடிய தாய்க்கும் சரி, எல்லோருக்கும் இது
பொருந்தும். முடிவாக ஒரே ஒரு வரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னா, நம் உரிமை செயலில் மட்டுமே உள்ளது, பலனில் இல்லை. இந்த ஒரு வரியை மனதில் வைத்து கொண்டால் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் தானாக தீர்ந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது போன்ற டெய்லி பகவத்கீதை சீரியஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அடுத்த பகுதியை அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.